இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரீஸில் சீசன் 2 எபிசோட் 9 என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து அந்த ரெகி அப்படிங்கிற ஒரு பையன் வந்து அவன் வீட்டில் இருந்து ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரு ரத்தக்கரையோடு ஓடி வரான். ஸோ பாய்டு கென்னி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கொடூரமாக இறந்துருந்தா. எப்படி இறந்தான்னு யாருக்குமே வந்து தெரியல. ஸோ என்ன ஏதுன்னு கொஞ்சம் அந்த பையன்கிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவள் தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவள் ஏதோ ஒன்று உளறிட்டே இருந்தா. என்ன உளர்னா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம கென்னி கனவுல வந்து ஒரு ரைம்ஸ் மாதிரி ஒன்று வந்ததில்லை ஃபோன் காலில், தே கம் ஃபார் 3 அன்லெஸ் யூ ஸ்டாப் த மெலடிங்கிற மாதிரி. ஸோ அதே விஷயத்த தான் வந்து இந்த பொண்ணுமே வந்து தூக்கத்தில் சொல்லியிருக்கா. எழுப்ப முயற்சி பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவள் எந்திரிக்கவே இல்லை. டக்குன்னு அவள் உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று கிராக் ஆகி அந்த உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று கிராக் ஆகி இந்த மாதிரி இறந்துட்டாங்கிறது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த பூச்சியோட சவுண்டுமே வந்து வந்திருக்கும். ஸோ கென்னி பாய்டுக்கு வந்து ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குது என்ன ஆகுதுன்னு. ஸோ வெளியே வந்து பாய்டு, ஜூலி, கென்னி இவங்க எல்லாருமே வந்து ஸோ நம்ம வந்து பிரிஞ்சு போயிடலாம், இந்த மாதிரி ஊருக்குள்ளே காலனி ஹவுஸில் எல்லாம் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நைட்டு எவனும் தூங்கிடக்கூடாது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சொல்லிடலாம். அப்போ தான் ஜூலியுமே வந்து ஒன்று சொல்கிறா, என்னென்னா இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஆர்வி வேனில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கென்னி தான் வந்து சாராவோட பேரையவே வந்து சொன்னான். அந்த மாதிரி அப்போ சாராவை யார் பார்த்துக்கிறதுங்கிற மாதிரி. ஸோ இவங்க அப்படியே வந்து பிரிஞ்சு போகிறாங்க. நம்ம டோனா வந்து நம்ம மொட்டை வந்து கடத்திட்டு போய் கட்டி போட்டு வச்சுருக்கான். ஸோ ஜிம்மு வந்து பார்த்துட்டு என்னடா பிளான் இது, நான் இதாடா உன்ட்ட நான் சொன்னேன், ஏன்டா லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு. பட் மொட்டை வந்து இன்னுமே பயங்கரமாக பிலீவ் பண்ணுறான், இவன் தான் அதுக்கு காரணம், உனக்கு வந்து கொஞ்சம் அடிச்சு உதச்சி விசாரிச்சோம்னா வந்துருன்ட்டு. ஸோ ஜிம்மு பேச்சையுமே வந்து கேட்காம ஸோ ஜிம் போய் டோனாவை வந்து காப்பாற்ற போகிறான். பட் மொட்டை ஜிம்மையுமே வந்து பேச்சையுமே கேட்காம அப்போ நீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒருத்தனாக இருக்கியோன்னு சொல்லிட்டு ஜிம்மையுமே வந்து சந்தேகப்படுறான். பட் டக்குன்னு நம்ம பாய்டு வந்து டோனா, ஜிம்மை எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து இருட்டிகிட்டு இருக்குது. ஸோ இருட்டுறதுக்கு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஊருக்குள்ளே போகவும் முடியாது, போனால் சீக்கிரமாகவும் போகணும். சரி காரில் போயிடலான்னு பார்த்தா இந்த மொட்டை பையன் என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட தான் கார் கீ இருந்திருக்கு. கார் சாவி தூக்கி வீசிட்டான் இந்த மொட்டை. இப்போது கென்னியோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தபிதா, விக்டர், ஈத்தன், ஜேடு இவங்க எல்லாருமே வந்து இந்த நியூஸை கேட்டு எல்லாருமே இப்போ ஜூலி எல்லாருமே வந்து இப்போ கென்னியோட வீட்டில் வந்து எல்லோரும் இப்போ பத்திரமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு கவலை, ஜிம்முக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ கென்னி வந்து என்னென்னா சாராவை கூட்டிகிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறான். வந்து அவங்க 2 பேருமே வந்து சேஃபாக தான் இருக்காங்க. பட் சாரா என்னென்னா கென்னிக்கிட்ட வந்து எவ்வளவோ பேச வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அது இல்லாமல் ஏதாவது ஒன்று பெணாத்திட்டே இருக்கா. இந்த இடம் வந்து எந்த மாதிரியான ஒரு இடம், இந்த இடம் வந்து பயத்தை பற்றி, இந்த இடத்த பற்றி, இந்த இடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுது, காடு எவ்வளோ மோசமானதுங்கிற மாதிரி கென்னிக்கிட்ட அவள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கா. ஆனால் கென்னி வந்து திரும்ப எதுவுமே வந்து பேசலை. பிகாஸ் தெரியும்ல, எப்படி பார்த்தாலும் கென்னியோட அப்பாவை வந்து அந்த சாவுக்கு காரணமானது வந்து சாரா தான். ஸோ கென்னி வந்து எதுவும் பேசலை, அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கான். கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி காலனி ஹவுஸ் போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாரும் தூங்கக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எலிஸ் ஆகட்டும், பாத்திமா ஆகட்டும் எல்லாமே வந்து சரி யாரும் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தான் கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்து இருக்கா. பட் கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே முடியல, ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அது போக பயம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ ஆர்வி பக்கம் வந்தா அப்படின்னா இந்த மொட்டை வாய் வந்து சும்மாவே இல்லாமல் ஜிம்முக்கிட்டையும் வாங்க போகிறான். ஆர்வி வேனில் தான் இப்போ எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ பாய்டு என்ன பண்ணுறான்னா இவன் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு லாக் போட முடியல. பட் இவன் ஏதாவது பண்ணிடுவானான்ட்டு கையை வந்து லாக் பண்ணி உட்கார வச்சிட்டான், விலங்கு போட்டு உட்கார வச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு வந்து சாரியுமே வந்து சொல்கிறான் டோனாகிட்டையும் பாய்டுகிட்டையும், இந்த மாதிரி இந்த மொட்டை பை இப்படி பண்ணுவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு மாதிரி எல்லாமே வந்து பிளான் பண்ணிட்டு எல்லாமே இருக்காங்க. ஸோ பாய்டு டெய்ல்ஸ்மேன் அவன் வச்சுருக்கான் போல். ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு. இப்போ அப்படியே காலனி ஹவுஸ் வந்து போனோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்டி, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டு தங்குறதுன்னு இல்லை, அவள் தான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வைக்கலாமா, அதான் தூங்க முடியாது, ஸோ அவளை வந்து கொஞ்சம் தனியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டி அவங்களோட ரூம் எல்லாமே வந்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலிஸ் வந்து விசாரிக்குமே செய்கிறான் கிறிஸ்டிகிட்ட இந்த மாதிரி ஃபாத்திமாவோட குழந்தைய பற்றி. ஸோ ஃபாத்திமா வந்து ஃபைனலாக எலிஸ்கிட்ட சொல்லிட்டா. ஸோ அவன் குழந்தை எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் தானே, ஃபஸ்ட்டு பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பாக்கான ஒரு சந்தோஷத்தை வந்து கிறிஸ்டிகிட்ட பேசவும் செய்கிறேன் என்ன எப்படின்னு எல்லாமே வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஊருக்குள்ளே வந்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தபிதா, ஜேடு, விக்டர், ஈத்தனை இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் தபிதாவும் ஜேடுமே வந்து விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இந்த விக்டரோட ஸ்டோரி பற்றி. ஜேடுக்குமே வந்து பயங்கர ஷாக்கு,
ஏன்டா ஒருத்தன் எப்பட்றா வந்து கூட பிறந்த தங்கச்சியை வந்து எப்பட்றா மறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு மறந்துருக்கு, இப்போ தான் நினைவுகள் அவனுக்கு வந்து வருது. இந்த டவரை பற்றியுமே வந்து பேசுகிறாங்க. விக்டர் சொன்னது. ஸோ விக்டரோட மாம் தான் வந்து இந்த டவருக்கு போயிருக்காங்க. ஸோ விக்டரோட மாம் என்ன சொன்னாங்கன்னா, டவரில் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க, இந்த குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஸோ அந்த டவர் தான் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தபிதா வந்து ஜேடிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தையுமே வந்து நம்ம தபிதா சொல்லுவோம். என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வந்தது. அதில் வந்து இதே மாதிரி ஒரு ட்ரீமில் வந்து இந்த டவருக்குள்ளே இந்த ஸ்டெப்பு படிக்கட்டு ஏறின மாதிரி எனக்கு ட்ரீம் வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு. இது எப்போ வந்ததுன்னா, இந்த சீசன் 1 இந்த கடைசி இதில் வந்து அவன் அந்த வீட்டுக்கு அடியில் வந்து தோண்டிகிட்டு இருப்பான்ல, ஸோ அப்போ வந்து படிக்கட்டில் ஏற போகிற மாதிரியான ஒரு கனவு வந்து அவளுக்கு வந்து வரும். ஸோ இந்த டவர் தான் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன். வெள்ளை ட்ரெஸ் போட்ட பசங்கள்லாம் வந்து இது வரைக்கும் தபிதாவை பயமுறுத்திட்டு இருந்துச்சோன்னு தபிதா தப்பாக நினச்சிட்டு இருந்தா. பட் இப்போ வந்து ஒரு வேளை என்கிட்ட அது ஹெல்ப் கேட்குதோன்னு சொல்லி தபிதா வந்து யோசிக்கிறாள். இப்போது அப்படியெல்லாம் பயங்கர நைட்டெல்லாம் ஆயிடுச்சு. ஆர்வி வேனுக்குள்ளே உட்காந்துட்டு பாய் என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, அந்த புல்லட்டை தூக்கி அந்த ஜந்து உடம்புலேருந்து மஞ்சள் கலராக ஏதோ ஒரு தண்ணி மாதிரி வந்ததில்ல, ஸோ அதில் எடுத்து முக்கிட்டு இருக்கான். ஸோ இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மொட்டை கிட்ட வந்து என்ன கேட்குறான்னா, நீ தான் தைரியமான ஆளாச்சுல்ல, நான் கன்னை வேணாலும் கொடுக்குறேன், நீ போய் இது ஷூட் பண்ணி நீ இது வந்து கொன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மான்ஸ்டர்ஸும் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொட்டையுமே சரி நான் தைரியமான தான் போகிறான்னு சொல்லி ஸோ விலங்கெல்லாமே எடுத்து விட்டாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்பவே வந்து அன்யூஷுவலான வந்து ஒரு விஷயம். டோனாக்கும் சரி அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பயங்கர ஷாக், என்னடா இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு பார்த்தா அந்த மியூசிக் இருக்குல்ல, அந்த மியூசிக் பாக்ஸில் இருந்த அந்த ஒரு மியூசிக் வந்து எல்லாத்துக்குமே வந்து கேட்க ஆரம்பிக்குது. இது எங்கேருந்துடா வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆர்வி வேனுக்குள்ளே வந்து ஒரு ரேடியோ ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக அந்த ரேடியோ வந்து உடஞ்சிருச்சு. இது மொட்டைக்கும் தெரியும், மொட்டைக்குமே ஷாக்கு. நான் செக் பண்ணி பார்த்தா இது உடஞ்சிருச்சு, இதிலிருந்து தான் அந்த மியூசிக் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி திகச்சு போய் என்னடா நடக்குதுன்னு ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே காலனி ஹவுஸ்குள்ளே போனோம் அப்படின்னா, கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கர பயம், பைத்தியம் முத்தி போன மாதிரி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கா. அப்போது வந்து அந்த ஒரு இதில் வந்து என்னென்னமோ சொல்கிறா, நான் இந்த இடத்துல வந்து மாட்டினதுக்கே நீ தான் காரணம், உன்னால தான் வந்து நான் இப்படி ஆனேன்னு சொல்லிட்டு மனசில் இருக்கக்கூடிய அந்த வழிகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கா கிறிஸ்டிக்கிட்ட. இப்போது சாரா, கென்னி இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவ வந்து பேசிகிட்டே இருக்கா சாரா. ஸோ அதில் வந்து ஒன்றில் வந்து என்னென்னா, சாரியும் கேட்பான், இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்ததுக்கு நான் தான் காரணமாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கென்னிக்கு வந்து அவங்க அப்பாவை பற்றி பேசுனது வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ இவனும் கோவத்தில் கத்த. சாரா வந்து இது வரைக்கும் விட்டு கொடுத்து ஒரு மாதிரி பயந்து போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால, ஃபஸ்ட் டைம் கென்னிக்கிட்ட மனசில் இருக்கிறத போட்டு உடச்சிட்டா. இந்த மாதிரி நீ மட்டும்தான் யாரோ ஒருத்தவங்களை இழந்துட்டேன்னு உட்காந்துருக்கியா, அதாவது சாராக்கு யாருமே இல்லை, அவள் கூட இருந்தது இந்த நேத்தன் மட்டும்தான், நான் நேத்தனையும் இழந்துட்டேன், எல்லாத்தையுமே இழந்துட்டேன், என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னிக்கிட்ட ரொம்ப தைரியமாகவே வந்து பேசிடுவா. நம்ம அதுக்கு கென்னி வந்து இந்த மாதிரி அங்கே தான் கன் இருக்குது, பாய்டு அங்கே தான் வச்சுருப்பாப்புல, அதை வச்சு நீ எதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கென்னி சொல்லிவிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து போயிடுவான். நம்ம காலனி ஹவுஸில் வந்து இந்த ரெகி இருக்கான்ல, ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா இவனும் கத்திக்கிட்டு இருக்கான். என்னென்னா, நம்ம வந்து இந்த ஊரில் சேஃபாக இல்லை, டைல்ஸ் மேன்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணது. ஏன்னா இத்தனை நாளாக வீட்டுக்குள்ளே அந்த டைல்ஸ் மேன் வச்சுருந்தா நம்ம உயிரோடு இருக்கலாங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருந்தது. ஸோ இப்போ அதுவே வந்து உடஞ்சிருச்சு. இதை வந்து இன்னுமே வந்து மக்களுக்கு நம்பிக்கையை உடைக்கிற விதமாக பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம அப்படியே ஆர்வி வேனுக்குள்ளே போனோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் நிற்கும்போது அந்த வேனுக்கு அடியிலேருந்து யாரோ தட்டுற மாதிரியான விஷயம் கேட்குது. தட்டுறாங்க. ஆக்சுவலாக இது எப்பட்றா, ஏன்னா அந்த பஸ்ஸுக்கும் அந்த கீழே இருக்கிற இடத்துக்குமே வந்து கேப்பே கிடையாது. ஆனால் கதவை தட்டுற மாதிரி தட்டிட்டு ஏதோ உடைக்க பார்க்குது. டக்குன்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. எல்லாருமே பயந்து போய், குறிப்பாக மொட்டை வந்து என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, அவன் தெரிச்சு வெளியே ஓடிட்டான் காட்டுக்குள்ளே. ஸோ நம்ம டோனாவும் நம்மளோட பாய்டு இவங்க எல்லாருமே ஜிம்மு இவங்கெல்லாம் வந்து காருக்குள்ளே போகும்போது காருக்கு போகிறக்கு அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம பாய்டுக்கிட்ட இருக்கிற கன்னை யூஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த மஞ்சள் தண்ணியை தான் வச்சு ஏதோ பண்ணியிருப்பானே, ஸோ அதை வச்சு சுட்டலான்னு பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. டக்குன்னு ஒரு செகண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம பாய்டுக்கு வந்து அந்த அவளோட ஒய்ஃபு வந்து நிற்கிற மாதிரியான ஒரு விஷன், ஒரு இல்யூஷன் மாதிரி கேட்குது. அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறான்னா, நீ என்கிட்டயே வந்துரு, அதாவது என்னென்னா செத்துருங்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான். பட் பாய்டு எப்படியோ தப்பிச்சு காருக்குள்ளே போய் கார் எடுத்துகிட்டு அவங்க வந்து எஸ்கேப் போயிட்டாங்க. காட்டுக்குள்ளே ஓடின மொட்டை பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த மொட்டையை தொட்டிக்கிட்டு இந்த பூச்சிகள் வருது. இது என்ன பூச்சி அப்படின்னா, நம்ம கென்னி கனவுல வந்த பூச்சியும் இந்த டெட் பாடி மேலே வந்து நிறைய பூச்சிகள் வந்து உட்காந்துருந்ததில்ல, ஸோ இந்த பூச்சி வந்து நம்ம மொட்டையும் வந்து துரத்துது. அவன் உடம்பு மேலையெல்லாம் ஏறி வாய்க்குள்ளையெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ மொட்டை என்ன ஆக போகிறானோ தெரியல. இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தோம் அப்படின்னா, நம்ம கென்னி அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா
நம்ம சாரா வந்து அந்த கன்னை வச்சுட்டு உட்காந்துருக்கா, அவள் கையில் ஒரு புல்லட் இருக்குது, அவள் துப்பாக்கியில் போட்டு நெத்தியில் வச்சு என் விதி என்னமோ அதுவே நடக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சுட்டுட்டா. ஆனால் ஒன்றும் ஆகலை, ஏன்னா ஒரு புல்லட் தானே போட்டிருக்கா, அதில் மிஸ் ஆகிட்டா. ஸோ அடுத்ததுக்குன்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம கென்னி வந்து அந்த துப்பாக்கியை பிடிங்கி உனக்கு நான் பைத்தியமாடி பிடிச்சிருக்கு, ஏன் உசுரை வாங்கலாம்னு சொல்லி. ஸோ பட் கென்னிக்குமே வந்து தெரியுது சாரா வந்து இது வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகிருக்கான்னு சொல்லி கென்னியுமே வந்து அந்த கொஞ்சம் சீரியஸாக வந்து அவனுமே வந்து எடுக்கவும் செய்கிறான். இப்போ காலனி ஹவுஸ்குள்ளே போனோன்னா நம்ம எல்ஜின் ஆகட்டும், ஃபாத்திமா ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த வீட்லேயே வந்து ஒரு பாட்டிமா இருக்காங்க, ஃபாத்திமாவில் பாட்டி, அந்த பாட்டியுமே இருக்காங்க. ஃபாத்திமாவோட அந்த விஷயங்களை பார்த்து, அதாவது அவளோட பிஹேவியரை பார்த்து கரெக்டாக அந்த பாட்டிமா வந்து நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற மாதிரி ஒரு மாதிரி கெஸ் பண்ணிட்டாங்க, ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஃபாத்திமாவுக்கு ஷாக்கு. யார் சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கெல்லாம் 4 பேர குழந்தைகள் இருக்குது, எனக்கு தெரியாதா யார் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம எல்ஜினுக்குமே கேட்டு ஷாக் ஆகிட்டான். ஷாக்காக அந்த நியூஸ் தெரிஞ்சோடனே அவனுக்குமே வந்து ஓகே சந்தோஷமாக அவனும் தான் இருக்கான். ஆனால் டக்குன்னு தான் வந்து அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. அவன் பஸ்ஸிலேருந்து, அதாவது இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து, பஸ்ஸிலேருந்து ஊருக்கு வந்ததுலேருந்து அவன் வந்து ஒரு ட்ரீமை பற்றி பேசிகிட்டே இருப்பான்ல. ஸோ அந்த ட்ரீம் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம எல்ஜின் வந்து சொல்லுவான். ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போது தான் டோனா பாய்டு இவங்கெல்லாம் காரில் வந்துட்டு இருப்பாங்களே. ஸோ இவங்க வந்து காலனி ஹவுஸ் வந்து வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லா மக்களும் என்னாச்சு ஏதாச்சு என்ன அப்படின்னு சொல்லி பாய்டை பிடிச்சி தொல்லை பண்ணுறாங்க. இன்னமும் அவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஸோ நம்ம ஒரு பக்கம் வந்து கிறிஸ்டி வந்து ரூமில் கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்கா. கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பராகி என்ன ஆகுதுன்னா, அந்த பூச்சிகளை வந்து அவளுமே வந்து பார்க்குறா. நம்ம மொட்டை உடம்புல எப்படி பூச்சி ஏறிச்சோ அதே மாதிரி இவளோட உடம்புலையும் பூச்சியெல்லாம் ஏறுது. ஆனால் டக்குன்னு பார்த்தா அது வந்து உண்மையான பூச்சி கிடையாது, இட்ஸ் எ விஷன். ஸோ மொட்டைக்கும் அது விஷனாக என்னன்னு தெரியல. பட் இவளுக்கு நடந்தது வந்து அந்த ஒரு விஷன் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கத்துறக்க ஆரம்பிச்சிட்டா. கிறிஸ்டி வந்து கீழே வந்து ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பாய்டு எல்லாமே வந்து ஓடி போய் ஹெல்ப் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ என்னடான்னு பார்த்தா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளோட கண் எல்லாமே வந்து நல்ல வெள்ளைக்கண்ணாக மாறுது, நார்மலாக இல்லாமல் 2 கண்ணுமே ரொம்ப வெள்ளையாகவே மாறுது. ஸோ என்ன பண்ணுறது என்ன ஆகுதுன்னு யாருக்குமே வந்து ஒன்றுமே புரியல. ஸோ அப்போ தான் எலிஸுமே வந்து பாய்டை கூப்பிடுவான், இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னுட்டே. நான் விளையாடிட்டா இருக்கேன், எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னா அந்த பிரச்சனை தான் எல்ஜின் வந்து ஏதோ அவனோட கனவை பற்றி பேசணுமான்னு சொல்லிட்டு நம்ம பாய்டை கூட்டிகிட்டு போகவும் செய்கிறான். இப்போ எல்லாம் ஃபாத்திமா எல்லாம் அந்த பஸ் டிரைவர் இவங்கெல்லாம் சுற்றி உட்காந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஊருக்கு வந்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் வந்தது, ஆனால் அந்த ட்ரீம் என்ன ட்ரீம்னு எனக்கு இது வரைக்கும் ஞாபகமே இல்லை. ஃபாத்திமா ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொல்லும்போது எனக்கு அந்த ட்ரீமை பற்றி எனக்கு தெரிஞ்சு. பாய்டுக்கு வந்து பயங்கர ஷாக்கு, ஃபாத்திமா ப்ரெக்னென்ட்டா, இந்த சிவாஜி செத்துட்டாராங்கிற மாதிரி. ஏன்னா இந்த விஷயம் பாய்டுக்கு தெரியாது. எலிஸ் அதுக்கு தான் சொல்லான்னு கூப்பிட்ருப்பான். ஸோ எலிஸ் வந்து சொல்லவே இல்லை, அது அப்புறமா சொல்லிக்கலான்னு விட்டான் போல். பட் ஸ்டில் நீ வந்து உன்னோட ட்ரீமை சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த மாதிரி எனக்கு பஸ்ஸில் வரும்போது ஒரு கனவு வந்தது. அதில் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்ட ஒரு சின்ன பையன், அவன் வந்து ரைம்ஸ் பாடனா. என்ன ரைம்ஸு? தே கம் ஃபார் 3 unless you stop the melody சொல்லிட்டு. இது வந்து இந்த எல்ஜினுக்கு வந்து அந்த கனவு வந்திருக்கு. இந்த கனவு எப்போ வந்திருக்குன்னா சீசன் 2 எபிசோடு 1 அவன் இந்த ஊருக்கு வரும்போது வந்த கனவு சீசன் 9 வந்து சொல்கிறான். அந்த கண்டினியூட்டி வந்து பயங்கரமாகவே இருந்தது. இல்லை இந்த பாட்டு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ் டிரைவர் வந்து அந்த பாட்டை ஃபுல்லாக பாடவுமே செய்கிறா. இது வந்து கிட்ஸு ரைம்ஸுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. பாய்டுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே ஊருக்குள்ளே வந்தா அப்படின்னா விக்டரு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜேடும் சரி நம்ம தபிதாவும் சரி அந்த பேசிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக அந்த டவரை பற்றி அவள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டா தபிதா. என்னென்னா, ஸோ அந்த டவருக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த டவர் தான் வந்து கனெக்ஷன். ஸோ இந்த குழந்தைகளை நான் காப்பாற்றினேன் அப்படின்னா ஸோ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துக்கும் நம்மளோட வீட்டுக்குமான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இந்த டவர் தான் அப்படின்னு சொல்லி ஜேடுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா வீட்டில் அலறாங்க. இப்போ வேண்டாம் கத்துறது அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஜூலி பயங்கரமாக கத்துறா. அவளுக்குமே அதே மாதிரி தான் அந்த பூச்சி வந்து அவள் உடம்புல ஏறுற மாதிரி அவளுமே பயங்கரமாக கட்டிட்டுமே வந்து கிடக்கிறா. தபிதா எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. என்ன பண்ண முடியும், என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. பயங்கரமாக ஜூலி கத்துறா. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. நம்ம ஜூலிக்கு, நம்ம மொட்டை, நம்ம கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ 3 பேர்த்துக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.